இது எப்படி உள்ள வந்தது என்று யோசித்துக் கொண்டே வந்தவன் லியாவை பார்த்து, ஹேய், சு சு போ என்று விரட்ட, அதை கேட்ட லியாவுக்கோ கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. நந்தாவின் பக்கம் திரும்பி, யார பார்த்து சூச்சு போக சொல்ற? எனக்கு வரல, உனக்கு வந்தா நீ போ என்று அவனிடம் சண்டைக்கு சென்றது. நந்தாவோ லியா பேசுவதை பார்த்து ஆச்சரியமாக வாயை பிளந்து நின்றான். டேய், வாயை பிளந்து நிக்காத, ஏரோப்ளேன பார்க் பண்ணிட போறாங்க. எவ்ளோ பெரிய வாயி, இத க்ளோஸ் பண்ணிடா முதல்ல என்று விடாமல் அவனை வாரியது லியா. லியா சொன்னதும் சுயநினைவடைந்த நந்தா, ஹேய், நீ பேசுவியா? ஆச்சரியமா இருக்கே என்று கேட்டு வைக்க, ஏன் நான் பேசக்கூடாதா? எனக்கும் வாய் இருக்குல்ல, நான் பேசதான் செய்வேன் என்று சொல்ல, அது சரி, யார் நீ? இங்க என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து வெளிய போ என்று நந்தா சத்தம் போட, அத சொல்றதுக்கு நீ யாருடா? முதல்ல நீ வெளிய போடா டால்டா என்று லியா நந்தாவுடன் மல்லுக்கட்ட, அவனும் விடாமல் பேசினான். நான் யார் தெரியுமா உனக்கு என்று நந்தா கேட்க, ஏன் நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை நாள் கோமால இருந்தியா என்றது லியா. அடச்ச, இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்ச? இந்த தம்மா துண்டு கிளிக்கிட்ட போய் இப்படி பல்ப் வாங்குவதா இருக்கே என்று லியாவை மேலும் கீழுமாக பார்த்தபடி நந்தா யோசித்துக் கொண்டிருக்க, லியாவோ வெண்மதியை பற்றி யோசிக்க தொடங்கியது.